கடைசியா அவர் இறக்கறதுக்கு முன்னாடி தனக்கு இந்த மாதிரி கொலை மிரட்டல் இருக்குது, கொலை பண்ணிடுவாங்க, அந்த மாதிரி ஏதாவது உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருந்தாரா? ஷேர் பண்ணல. அந்த மாதிரி ஷேர் பண்ணின்னு தான் என் கணவரை நான் வந்து ரொம்ப பாதுகாப்பாக பார்த்துட்ருப்பேன். என்கிட்ட ஷேர் பண்ணாமையே போயிட்டாரு. கடைசியாக இது செய்யணும் அப்படின்னு சொன்ன அவருடைய கனவு உங்ககிட்ட சொன்னது மக்கள் சார்ந்து ஏதாவது சொல்லியிருந்தாரா? மக்கள் ஒரு நல்ல ஒரு இடத்துல வைக்கணும்னு அவர் ஆசைப்படுவார். இப்போ எல்லாருமே வந்து இப்போ குடிக்கிறாங்க, போதைக்கு அடிமையாகிறாங்க. இப்போ வந்து நம்ம வந்து சமூக மக்களைத்தான் அந்த மாதிரி பாதிப்பில் இருக்கிறாங்க. சொசைட்டிலலாம் அந்த மாதிரி பாதிப்பு கிடையாது. அதே மாதிரி தாழ்ந்த இடத்துல இருக்கிறவங்க இடத்துல தான் இந்த வந்து குப்பை கொட்டுறது அந்த மாதிரிலாம் இருக்குது. வீடு காலி பண்ண சொல்கிறாங்க. அந்த மாதிரி நிலமெல்லாம் வரக்கூடாது, நம்ம ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு சொல்லிட்டு தான் என்கிட்ட நிறைய பேசியிருக்கிறாரு. நம்ம வரணும், வெளியே வந்தால் தான் மக்களை ஒரு பாதுகாப்பு வளையத்தில் கொண்டு வரணும் அப்படின்னு நிறைய என்கிட்ட பேசியிருக்கிறார். பெரிய கனவு இருந்திருக்குல்ல? அந்த கனவு நிறைவேறதுக்காக தான் இப்போ நான் வெளியே வந்துன்னு இருக்கிறேன். அதுதான் நான் கரெக்டாக திருவிக்கா தொகுதியை நான் செலக்ட் பண்ணேன்.